ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏபிஐனா என்ன, வெப் சர்வீசஸ்னா என்ன, ஒரு ஏபிஐயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஒவ்வொரு மெத்தட் என்னென்ன பண்ணோம், இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ அது எல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆனால் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஏபிஐ நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ வில் பி டெஸ்டிங் த ஏபிஐ. இந்த ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஒரு ஏபிஐ என் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஏபிஐ என் பாயிண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, dummy.api.online/API/movies. இதுதான் என் பாயிண்ட் அட்ரஸ். ஸோ இந்த என் பாயிண்ட்டை நீங்கள் ஹிட் பண்ணீங்க, இதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த என் பாயிண்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் மூவிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கப்புறமா ஜென்ரலாக ஒரு ஏபிஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏபிஐயில் ரெண்டு டைப் ஏபிஐஸ் இருக்கும். ஓப்பன் ஏபிஐ இருக்கும், செக்யூர்டு ஏபிஐ இருக்கும். இந்த ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏபிஐ. ஓப்பன் ஏபிஐனா என்ன? எந்த ஒரு யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு ஆர் கீ எதுவுமே இதுக்கு இருக்காது. நீங்கள் டைரெக்டாக அதை பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக்லேயே அவைலபிள். ஓகே. ஆனால் ரியல் டைமில் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற என் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூர்டு என் பாயிண்டாக தான் இருக்கும். நம்ம இப்போது ஒரு என் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேசிக் கான்செப்டை தான் லேர்ன் பண்ண போகிறோம். அதனால நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்காக ஓப்பன் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் டைப் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் செக்யூர்டு ஏபிஐஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த என் பாயிண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு டூல் தேவை. ஸோ அதுதான் போஸ்ட்மேன். ஸோ இந்த போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் டெஸ்டிங் த ஏபிஐ என் பாயிண்ட்ஸ். எந்த ஒரு ஏபிஐ என் பாயிண்ட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏபிஐ பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்மாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த போஸ்ட்மேனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மோஸ்ட் வைட்லி காமன்லி யூஸ்ட் ஏபிஐ டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். இதில் ரெண்டு டைப் வருது. ஒன்று உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வெப் பேஸ்டு சொல்யூஷன் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வெப் பேஸ்டு போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, போஸ்ட்மேனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என் பாயிண்ட் எப்படி இருக்குது, இந்த என் பாயிண்ட் பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஜென்ரலாக ஒரு ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதோட டாக்குமெண்டேஷனை நம்ம கற்றுக்கணும். நான் இப்போது என்னோடய ப்ரௌசரை ஸ்விட்ச் பண்ணுறேன். என்னோடய ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த dummy.api.online இந்த ஓப்பன் என் பாயிண்டோட டாக்குமெண்டேஷன் பேஜில் இருக்கீங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஐ என் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன ரெஸ்பான்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பைத்தான்லேயோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஒரு சாம்பிள் கோடும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி தான் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இது ஒரு ஓப்பன் ஏபிஐயாக இருக்கிறதுனால, லேர்னிங் ஏபிஐ என் பாயிண்டாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் என் பாயிண்ட்ஸ் நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ். இது என்ன பண்ணும்? இந்த என் பாயிண்ட் ஒரு 100 மூவிஸை என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் டாக்குமெண்டேஷன் கற்றுக்கிறேன். ஸோ டாக்குமெண்டேஷன் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த என் பாயிண்ட்ஸை இம்ப்ளிமெண்டேஷனுக்கே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஆர்டர் இப்படி தான் இருக்கும். Learn the documentation of API, test the API endpoint, implement in Salesforce. இதுதான் எப்போவுமே ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நம்ம நார்மலாக ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் நிறைய என் பாயிண்ட்ஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டு டூஸ் இருக்குது. இது எல்லாமே டெஸ்டிங் என் பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ மூவிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஓப்பன் என் பாயிண்டாக இருக்கிறனால சிம்பிளாக இந்த ஏபிஐ என்ன ரிட்டர்ன் பண்ணோம், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரௌசர்லேயே பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் நியூ விண்டோவில். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ என்னோட ப்ரௌசர்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் எங்கே போயிடுச்சு? என்னோட வெப் சர்வீஸ், இந்த பர்டிகுலர் வெப் சர்வீஸ்க்கு போயிடுச்சு. தட் இஸ் இந்த ஏபிஐ என் பாயிண்ட்டுக்கு போச்சுது. அந்த ஏபிஐ என் பாயிண்ட் ரெஸ்பான்ஸாக என்ன அனுப்பியிருக்குது? அது ரெஸ்பான்ஸாக எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் இன்ஃபர்மேஷன் உள்ளாடி இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இதோட டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன வந்திருக்கு? ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்திருக்கு. இது ஒரு ஓப்பன் என் பாயிண்ட்னால ப்ரௌசர்லேயே நான் இதை செக் பண்ண முடியும். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு யூஸ் யர் போஸ்ட்மேன், ரைட்? ஏன்னா கீ பேஸ்டு அல்லது நீங்கள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் போஸ்ட்மேன் இஸ் த பெஸ்ட் டூல்.
சரி, போஸ்ட்மேனை எப்படி யூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு போஸ்ட்மேனில் நீங்கள் என்ன பண்ணணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அல்லது சைன் இன் பண்ணணும். நான் சைன் இன் பண்ணுறேன். ஏன் சைன் இன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கூகுள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூகுள் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ சைன் இன் கூகுள். ஸோ கொடுத்த உடனே என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ ஐ நீட் டு என்டர் மை ஜிமெயில் அக்கௌண்ட். என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே அடுத்து எனக்கு பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கும். என்னோடய பாஸ்வேர்டையும் நான் என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே இப்போது ஏதாவது 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மெக்கானிசம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மெக்கானிசம் உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு இப்போ 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மெக்கானிசம் ஒர்க் ஆகிடுச்சு. இது ஒர்க் ஆகி எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, என்னோட ஆதென்டிகேஷன் கோடை வந்து என்னோட ஜிமெயில் ஐபேடுக்கு அனுப்பியிருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு அதை அனுப்பும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூட அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துடுச்சு, என்னோட ஐபேடில் வந்திருக்கு. நான் இது என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ண உடனே யூனோ இட் வில் கெட் இன் டு இட். ஓகே, ஸோ இதில் பண்ணுறது 79 நம்பர் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் அது அக்செப்ட் ஆகிடுச்சு. அக்செப்ட் ஆனதுனால ஆதென்டிகேஷன் நடந்துச்சு. ஆதென்டிகேஷன் நடந்து கூகுள் என்ன பண்ணிடுச்சு, கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி போஸ்ட்மேனுக்குள்ளே சைன்இன் பண்ணி விட்டுடுச்சு. ஸோ நான் போஸ்ட்மேனுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களோட ஆதென்டிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, சம்டைம்ஸ் எஸ்எம்எஸ் வழியாகவும் ஒரு கோட் அனுப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். இப்படி டிஃப்ரெண்ட் வேல நம்ம சைன்இன் பண்ணலாம். ஜிமெயில் யூஸ் பண்ணி இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வழியாக நம்ம உள்ளே வரலாம். சரி, ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. இதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், அல்லது மை ஒர்க் ஸ்பேஸ். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒர்க் ஸ்பேஸே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நேம் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ ஒர்க் ஸ்பேஸ், இப்படி ஒரு பேர் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து இன்னும் ஏபிஐ டெவலப்மெண்ட்டுன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். நீங்கள் போகலாம். நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்னோடய ஒர்க் ஸ்பேஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐம் கிளிக்கிங் மை ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, உங்களுக்கு வேணும்னா புதுசாக நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ், உங்களோட ஒர்க்கிங் ஏரியா அப்படி எடுத்துக்கோங்களேன். சரி, ரொம்ப டெக்னிக்கலாலாம் இருக்காது. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் த பேசிக் எண்ட் பாயிண்ட். அதனால் ரொம்ப பேசிக்காக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு ப்ளஸ்னு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஏ நியூ ரிக்வஸ்ட். ரைட், அப்போ புதுசாக ஒரு ரிக்வஸ்ட் அனுப்ப போகிறீங்க ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துடும். ஓகே, இந்த விண்டோவில் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் உங்களோட ஏபிஐ மெத்தட், நீங்கள் ஒரு ஏபிஐ ஹிட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த ஏபிஐயோட மெத்தட் என்ன, கெட் மெத்தடா, புட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃபெச் பண்ண போகிறீங்க, இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ கெட் தான். ஓகே, கெட் மெத்தட் தான் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கீப்பிங் த கெட் மெத்தட். அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், நம்ம என் பாயிண்ட், ரைட், நம்ம என் பாயிண்டோட பேரை ஃபுல் அட்ரஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதான் என்னோட என் பாயிண்டோட ஃபுல் அட்ரஸ். ஸோ dummy.online/API/movies ஃபுல் என் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். அப்போது ஸ்டெப் 1 என்ன பண்ணீங்க, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்க. அடுத்து மெத்தடு சூஸ் பண்ணீங்க, மெத்தட் கெட். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் என் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கெட் மெத்தட் இஸ் எனஃப். கெட் மெத்தட் தான் தேவை, பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஃபெச் த டேட்டா. அதான் கீ பாயிண்ட். அதுக்கு அடுத்தது அந்த எண்ட் பாயிண்டோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரம்ஸ், ஆத்தரைசேஷன், ஹெட்டர்ஸ், பாடி, இதெல்லாமே நம்ம அடிக்கடி ரியல் டைமில் யூஸ் பண்ணுற டேப்ஸ் தான். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் கொடுத்துறேன் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த என் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த என் பாயிண்ட் வழியாக இந்த இதான் அட்ரஸ் இல்லையா, இந்த அட்ரஸ் வழியாக ஏதாவது டேட்டா அனுப்பணும் அப்படின்னா இந்த பேரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தரைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ஆத்தரைசேஷன், ஆதென்டிகேஷன் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு யூசர் நேம் கிடையாது, பாஸ்வேர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓப்பன், ரைட். அதனால் நோ ஆத்தென்டிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆத்தரைசேஷன், நோ ஆத்தென்டிகேஷன்.
இது கீ பேஸ்டுனா கீ பேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். கீ பேஸில் பேசிக் ஆத் இருக்குது, ஸோ பியரர் டோக்கன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. நமக்கு இப்போது நோ ஆத்தென்டிகேஷன், ஸோ நோ ஆத்தென்டிகேஷன் நான் கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓப்பன். ஹெட்டர், இப்போ சம்டைம்ஸ் இது ஒரு ஆத்தென்டிகேட்டட், இது ஒரு செக்யூர்டு என் பாயிண்டாக இருந்ததுன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அல்லது கீ எல்லாம் அனுப்ப சொல்லும். அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணி நம்ம அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் பண்ண வேண்டிய மூவிஸோட டேட்டாவை நம்ம என் பாயிண்ட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு இந்த பாடி அப்படிங்கிற இந்த செக்ஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது இவ்வளவு டேபும் நம்ம போஸ்ட்மேனில் காமன்லி யூஸ்ட். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு இது எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் அ ஓப்பன் என் பாயிண்ட் அண்ட் வெரி சிம்பிள் என் பாயிண்ட். வி ஆர் கோயிங் டு ஃபெச் த டேட்டா, தட்ஸ் இட். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், சென்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். சென்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ரெஸ்பான்சஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ இந்த இடத்த கவனமாக கவனித்து பார்த்துக்குங்க. நான் இப்போது சென்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிளிக் சென்ட். ஸோ சென்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே இப்போ பாருங்கள், இந்த ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்சஸ் எனக்கு என் பாயிண்ட்லேருந்து வந்துடுச்சு. தட் இஸ் வெப் சர்வீஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 200 ஓகே. திஸ் இஸ் ஸ்டேட்டஸ் கோட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம படித்தோம் இல்லையா, ஒரு என் பாயிண்ட்டை நீங்கள் ஹிட் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோட் என் பாயிண்ட்லேருந்து நமக்கு வரும். ஸோ இந்த என் பாயிண்ட்டை நீங்கள் ஹிட் பண்ணியிருக்கீங்க. இந்த என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணும்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரிக்வஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு நமக்கு என்ன வரும், 200 ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் கோடு 200 ஓகே. அலாங் வித் தேட் சர்வர்லேருந்து, தட் இஸ் வெப் சர்வீஸ்லேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது இங்கே இருக்கும். ஸோ இது ரெஸ்பான்ஸ் என்ன, லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ரெஸ்பான்ஸையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இதை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 100 மூவிஸ் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குன்னு நம்ம டாக்குமெண்டேஷனில் படித்தோம். அந்த 100 மூவிஸ் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கே வருது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அரே ஷேப்பில் இருக்குது, ஒரு லிஸ்ட் ஷேப்பில் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், அடுத்த ஆப்ஜெக்ட், அடுத்த ஆப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு மூவிஸும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே மேப் ஃபார்மேட்டில் கீ வேல்யூஸ்ன்னு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, இந்த என் பாயிண்ட்டை நான் ஹிட் பண்ணோன்னே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் 200 ஓகே வந்துடுச்சு. அண்ட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எனக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஓப்பன் என் பாயிண்ட்ஸை எப்படி போஸ்ட்மேன் வழியாக ஹிட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ். போஸ்ட்மேன் வழியாக ஹிட் பண்ணி இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லெட் மீ குவிக்லி கோ டு த ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நான் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த என் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம போஸ்ட்மேன் யூஸ் பண்ணோம். ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்மேன் யூஸ் பண்ண இடத்துல சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து உட்கார போகுது. சேல்ஸ் ஃபோர்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த என் பாயிண்ட்டை கன்சியூம் பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேறு ஒரு வெப்சைட் நான் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் இங்கே இருக்குது, postalpincode.in. இந்த ஏபிஐயை நீங்கள் படிங்க, இந்த டாக்குமெண்டேஷனை படித்து போஸ்ட்மேனில் இந்த ஏபிஐயை நீங்கள் ஹிட் பண்ணி உங்கள் ட்ரைனர்ஸ் கிட்ட நீங்கள் ரிவ்யூ வாங்கிக்கோங்க. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.